ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான உளுத்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இந்த உளுந்து கஞ்சி உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. கை கால் வலி இருக்கிறவங்க குடிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே ஹெல்த்திங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை எப்படி செய்யலாங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து உடைச்சதை ஆட் பண்ணிக்கிட்டேன். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் இதை ஃபுல்லாக வறுத்து எடுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்பப்போ நல்லா கிளறி கொடுக்கணும். உளுந்தோட வாசம் நமக்கு நல்லா வரும். நிறமும் மாறி வரணும். 1 டம்ளர் உளுந்துக்கு ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாதம் ரைஸ் தான் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் நல்லா மாறி வந்துருச்சு. வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வைக்கணும். பாருங்கள், நம்ம போட்டிருக்கக்கூடிய உளுந்து அரிசிலாம் நல்லாவே வறுபட்டு வந்திருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்த பிறகு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாம் இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படுற போது உடனே எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் உளுந்து மாவுங்க. நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த உளுந்து மாவுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதில் கரைக்க முடியல, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பவுட்ரை அப்படியே சுடு தண்ணியில் ஆட் பண்ணோமா அங்கங்கே உளுத்தங்கஞ்சி கெட்டி கெட்டியாக வந்துடுங்க. அதனால் பச்சை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி கொதித்த பிறகு நம்ம இந்த கரைச்சி வச்ச உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வெந்து வரணுங்க. நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கஞ்சி ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 200 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இது போட்டால் தாங்க இது டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உளுந்து கஞ்சியும் நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அதை இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தில் தூசு மண் இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உளுத்தங்கஞ்சியில் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கம்மியாக ஆட் பண்ணோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சை, இது ஆப்ஷனலுங்க. வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வெள்ளை கரைசலில் நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தங்கஞ்சி கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணி மாதிரி செஞ்சிடாதீங்க, தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போது வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆறி வரும் பொழுது இன்னும் திக்காயிரும். இப்போது துருவின தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வாசம் கமகமன்னு சூப்பராக வருது. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கை கால் வலி இருக்கிறவங்க, ஸ்ட்ரென்த் இல்லாத இருக்கிறவங்கலாம் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.